விஎஸ் அச்சுதானந்தன் கேரளாவுடைய முன்னாள் சிஎம். ஸோ இவரை பற்றிலாம் வந்து பேசணுமா அப்படின்னா கண்டிப்பாக பேசணுங்க. ஜனநாயகன் அப்படின்னு ஒரு அரசியல் சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவரை பற்றி பேசலை அப்படின்னா நான் வந்து சேனல் நடத்துகிறதே வேஸ்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். எப்படி வந்து தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முடிசூடா மன்னனாக வந்து அதிக முறை எம்எல்ஏ தொகுதியில் வந்து அதிக தடவை எம்எல்ஏ ஆகி ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சுருக்கிறாரோ அந்த மாதிரி இவர் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. மல்லம்புழா அப்படிங்கிற ஒரு தொகுதியில் 7 முறை வந்து எம்எல்ஏவாக ஆகியிருக்கிறாரு. அப்புறம் 2006லேருந்து 2011 வரைக்கும் சிஎம்மாக இருக்கார். ஸோ இது மட்டும்தானா? ஏன் இன்றைக்கி வந்து கேரளா நியூஸ் சேனல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து அப்படி கண்ணீர் விட்டு அழறாங்க. இவரோட வயசு வந்து 101. 1923லேருந்து இப்போ 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 101 வருடம் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நாத்திகர், ஏத்திஸ்ட், பகுத்தறிவு சிந்தனை வந்து கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இவரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஏன் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வம் இருக்கிற யங்ஸ்டர்ஸும் சரி எல்லாருமே இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சின்ன வயசு தன்னுடைய 16 வயசில் வந்து இவர் வந்திருக்கிறாரு. இவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இவர் பிறந்த அந்த டைமில் பார்த்தோம்னா எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாலின், சேக்குவேரா, ஹோச்சிமின் இது மாதிரியான தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா உலக லெவலில் வேர்ல்டு பாலிடிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவங்களுடைய சமகாலத்தவர் இவர் அப்படி வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் பீக்கில் இருக்கிற ஒரு டைம், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்காக வந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். அந்த டைமில் வெள்ளையர்கள் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து இவர் வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு விவசாயியின் மகன். இவருடைய அம்மா வந்து பார்த்தோம்னா ரொம்ப சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. அந்த ஸ்மால் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நோயில் வந்து இறந்து போயிட்டாங்க. இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு பாவர்ட்டி லைனில் இருக்கிறாரு. 3 வேளை நல்ல சாப்பாடுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. இவருடைய அப்பா வந்து ஒரு விவசாயி ஃபேமிலியில். இப்போ விவசாயம் அப்படின்னு வரும்பொழுதே பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த லேண்ட் லார்ட்ஸ் அவங்களெல்லாம் எதிர்த்து வந்து போட்டு வந்து நிறைய புரட்சி பண்ணணும், சண்டை போடணும். ஸோ அது மாதிரியான விஷயத்தெல்லாம் 16 வயசுலேருந்தே இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சொல்லப்போனால் அந்த தங்கலான் படம் இருக்கும். விக்ரம் சார் வந்து பிரிட்டிஷ் கமாண்டர்லாம் எதிர்த்து ஒரு சண்டை போடுவார் பார்த்தீங்களா? அது மாதிரியான விஷயங்கள், புரட்சிகள்லாம் பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. இதுதான் இவருடைய லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது ஒன்றிணைந்த அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இப்போ பிரிஞ்சிருக்கு, 2 இருக்குது, 2 டீமாக. பட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒன்றா இருக்கும்பொழுது இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவர் புரட்சிகரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு எழுச்சி மிக்க இவருக்கு ஒரு ஃபேன்ஸே ஒரு கூட்டம் வந்திருக்காங்கன்னா ஒரு அரசியல் தலைவருக்கு முக்கியமான விஷயம் வந்து நிறைய நம்ம நல்ல தலைவர்களாக பார்த்துருப்போம். பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அவங்க வந்து பேசுனாங்கன்னா அதை ரசித்து கேட்குற மாதிரி இருக்கும். நிறைய வந்து பார்த்தோம்னா ஹியூமரோட பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு காந்தம், அப்படியே ரஜினிகாந்த் பேசினா அப்படியே ஒரு காந்தத்தை இழுத்துருவார். அந்த மாதிரி ஒரு பேச ஆரம்பித்தார்னா அப்படி ஒரு காந்தத்தை இழுத்துருவாராம். ரொம்ப அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு எழுச்சி மிக்க ஒரு புரட்சி மிக்க அப்படியே வேர்த்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து பேசி அப்படி ஒரு ஃபேன் பேஸ் வந்து இவருக்கு வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அதுதான், அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு ரெக்கார்டை வந்து பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி வந்து இவரை பற்றி இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம பார்த்தோன்னா அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து 2 வந்ததுக்கப்புறம் சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் 1960களில் சிபிஐ எம்மில் வந்து இவர் வந்து தொடர்ந்து வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் 2006லேருந்து 11 வந்து சிஎம் ஆகிறாரு. நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாரு. ஸோ இதை தாண்டி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இவர் வந்து ஒரு ஏத்திஸ்டாங்க, அதாவது நாத்திகம், இந்த பகுத்தறிவு சிந்தனை, ஒரு பெரியார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு சிந்தனை கொண்டவர். ஆனால் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். நான் வந்து சின்ன வயசில் சாப்பாடுக்கு கஷ்டப்படும் போது, வறுமையில் நாங்கள் இருக்கும்போது எனக்கு அப்பப்போ வந்து பக்கத்தில் இருக்க கோவிலில் போய்ட்டு அந்த குளத்தில் என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் நான் வாஷ் பண்ணுவேன். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய அர்ச்சகர் இருக்காருங்க பார்த்தீங்களா, ப்ரீஸ்ட்டு, அவங்க வந்து பூஜை முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சாப்பாடை வந்து அவங்க இவருக்கு ஆஃபர் பண்ணுவாங்களாம். இவரும் வந்து சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒரு ஏத்திஸ்ட்டு. இன்றைக்கி ஏத்திஸ்ட்னாலே வந்து நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா பிராமின்ஸ் கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க, சாங்கியம் பண்ணுறாங்க, சம்பிரதாயம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் வெளியே வந்துட்டு அவங்கள வந்து ஒரு ஏலியன் மாதிரி பிராமின்ஸ் வர்சஸ் நான் பிராமின்ஸ் 2 பேருக்கும் வந்து ஒரு கிளாஷாகவே இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் விரும்புகிறாங்க. நிறைய பேர்னால் சில பேர் விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இவர் எவ்வளோ ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து சொல்லியிருக்காரு பாருங்கள். ஸோ அதுதான் அந்த கேரளா வந்து அதுதான் அந்த கம்யூனிஸ்ட் பூமியோடைய அந்த இதுவே. அங்கே நிறைய பிராமின்ஸாக இருக்கட்டும், நிறைய முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதுதான் கமல் சார் கூட வந்து சொல்லியிருப்பார். என்னென்னு, இந்த நீங்கள் கம்யூனிசம் வேணும்னாலும் கரிமீன் வேணும்னாலும் நீங்கள் கேரளா தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் இந்த தக் லைஃப் படத்தோட ஈவெண்ட்டில். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை கடைப்பிடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர். ஒரு சிலருடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
சரிடா நீ என்னதான் சொல்ல வர, விஎஸ் அச்சுதானந்தன் மாதிரி தலைவர்கள் யாரும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைமை தமிழ்நாட்டில் என்னவா இருக்குன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். வெஸ்ட் பெங்காலில் கூட கம்யூனிஸ்ட் பார்ட்டி நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட நிலை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஊசலாடிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னமும் வந்து பார்த்தோம்னா இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே ஸோ இப்படி தான் வந்து போகிறாங்க. மக்களோட மனநிலை என்னென்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ இல்லை ஒரு நாம் தமிழர் ஒரு டிவிக்கேவோ அப்படின்னு வந்து நம்ம பேசும்பொழுது 3ஆம் மணியாக என்ன அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுள் வந்து படைக்கும்போது வந்து ஹார்ட் லிவர் கிட்னி அப்படிங்கிற மாதிரி உதயசூரியன் ரெட்டலை அப்படிங்கிற மாதிரி மனுஷனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நினச்சிக்கிறோம். உடனே இப்படி கூட ஒரு சிலர் வந்து கருத்து சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய நடிகர் மோகன்லால் மம்முட்டியே பார்த்தோம்னா நாங்கள் வந்து தலைவரை வந்து களத்தில் தான் தேடுவோம், திரையில் தேட மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஸ்கில் இருக்கக்கூடிய தலைவரை வந்து நம்ம திரையில் வந்து தேடலாம், தப்பே இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் அப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணார். அவரும் கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி தான், கம்யூனிஸ்ட்டு தான் அவரும் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு 3 வேளை சாப்பாடு வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய விஷயங்கள் உழைச்சி முன்னேறி தான் இவ்வளோ பெரிய பொசிஷன் வந்தார். வந்ததுக்கப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணார். ஆனால் இன்றைக்கி நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு விஎஸ் அச்சுதானந்தன் மாதிரி எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் தலைவர் நல்ல கண்ணுலாம் இருக்கார். ஆனால் அவரை வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோம்? இதுக்காக தான் இந்த இடத்துல விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து வரதில் நான் வந்து தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். எதுக்காகனா நம்ம இன்னமும் வந்து டிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு மாயையை வந்து இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வந்து வரதில் தப்பு இல்லைன்ற இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் சப்போர்ட் கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் வந்து பண்ணுவார். விஜய் அவர்கள்லாம் வந்து வந்தார் அப்படின்னா ஸோ இதுக்காகவாவது இந்த ஒரு சிஸ்டம் ஒரு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு மாயை உடைக்கிறதுக்காவது விஜய் மாதிரி ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து திரையிலேருந்து வர்றது தேவைப்படுறது தப்பு இல்லை. அவரும் வந்து விஜய் அவர்களும் பார்த்தோம்னா அவங்க அப்பாவும் ஒரு கம்யூனிஸ்ட் தான். நீங்கள் பழைய படம்லாம் எடுத்து பாருங்கள், எப்படி புரட்சிகரமான வசனங்கள் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் தான் எஸ்ஏசி அவர்கள் வந்து சினிமாவில் வந்தார். விஜய் அவர்கள் பிறக்கும்போதே வந்து ஒரு 1000 கோடி சொத்து வச்சுலாம் இல்லை, அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்தார். ஸோ இது மாதிரி ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வரதில் தப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. சப்போஸ் அது மாதிரி ஒரு பார்ட்டி ஒரு ஆக்டர் வந்தாலுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி நிறைய இடதுசாரிகள் கட்சிகளை ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக வந்து தரப்படும். ஸோ கண்டிப்பாக விஎஸ் அச்சுதானந்தன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. ஸோ அவரை பற்றி பார்த்த விஷயங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ ஒரு ரியல் லைஃப் ஒரு வாரியரை தான் வந்து வாழ்ந்துருக்கிறாரு. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு லெஜண்ட். கண்டிப்பாக இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் இவருடைய மறைவு அப்படிங்கிறது. அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டெக்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.